வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீமான் அடித்த அடி, குஷியில் எடப்பாடி பழனிசாமி, குதூகலத்தில் ஸ்டாலின். நம்ம சீமான் விஜய் அடிச்ச அடினால எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் ஸ்டாலினையும் ஒரு சேர மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றார் நம்ம சீமானவர்கள். அப்படி என்ன விஜய போட்டு அடிச்சாரு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் 69 படங்கள் நடிச்சிருக்காராம். அந்த 69 படங்களும் நல்லாவே இல்லையா. நல்ல படத்தை தராதவன் எப்படா நல்லாட்சி தருவான்னு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சிஎம் என்று கூட பார்க்காம ஒருமையில விமர்சனம் பண்ணி இருக்கின்றார். ஏன்னா ஆட்சிக்கு வந்து நல்லதே மக்களுக்கு பண்ணல. ஆனால் அடுத்த கட்சிக்காரனை மட்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பின்வாசல் வழியை திறந்து கட்சியை இணைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காராம். எவெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவனா கூட சேர்ந்துக்கின்னு ஆட்சி அமைப்பதுல என்னடா நீ தூய சக்தி அப்படின்னு கேட்கிறார். அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு சொன்ன இல்ல. ஆனா உன் ஆட்சியில ஒரு குழந்தை கற்பழித்து முகத்தை சிதைத்து கொண்டு இருக்கிறானுங்க. ஏண்டா இப்படி நடந்ததுன்னு கேட்டா அவங்க அம்மா குச்சிருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிறான். என்னடா நாய நீங்க சொல்றது? அவங்க அம்மா குச்சிருந்தா என்ன, குப்பரை படுத்திருந்தா என்னடா? அவங்க அம்மா குச்சியே இருந்தாலும் சரி அவங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு வழங்கிருக்கா, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வழங்கிருக்கா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தாய் தான் அந்த குழந்தைக்கு முதல் பாதுகாவலன். அந்த தாயை குடிச்சிட்டு குப்பரை படுத்திருந்தா அதனாலதான் கடத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏண்டா நீங்க ஆட்சியில் இல்லாத பொழுது என்னெல்லாம் பேசுனீங்க, இப்ப என்னடா ரீல் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை இந்த சீமான் வச்சு செஞ்சாரு பாருங்க. உண்மையாவே காங்கிரஸ் கட்சிக்காரங்களை திமுக காரன் தான் வச்சு செய்யணும். ஆனா சீமான் வச்சு செஞ்சதுனால ஸ்டாலின் குதூகலம் ஆயிட்டாருங்க. எங்களால வாய் விட்டு இந்த அளவுக்கு இறங்கி பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கானுங்க திமுக காரங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை எப்படி விமர்சித்தாங்க அப்படின்றத நான் சொல்றதை விட சீமான் குரலிலேயே கேளுங்களேன், செம்மையா இருக்குதுங்க. அவர் பேசின வார்த்தையில எதையுமே நான் பீப் போட போறது இல்ல, அப்படியே கேட்டு ரசிங்க. இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வென்று வா நீ பாப்பா. இப்படி சீமானவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விமர்சனம் பண்ணிருக்காருல்ல. இதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சீமான் இப்படி எல்லாம் பேசுவான்னு முன்னாடியே தெரியுங்க. எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பெட்டி எடுத்துன்னு போய் தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு வந்தாரு இல்ல சீமானுக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே. அப்பவே தெரியும் உதயநிதியை காப்பாத்துறதுக்காக, ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக அவருடைய பி டீமா இருக்கக்கூடிய சீமான் களத்துல இறங்குவாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா சொந்த தொகுதியில டெபாசிட் கூட வாங்காதவன் சீமான். அவன் காங்கிரஸ பார்த்து கொக்கரிக்கிறான். சரிடா, காங்கிரஸ் கட்சிக்காரன் உப்போட்டு சாப்பிடல, நாங்க வேணா ராஜினாமா பண்ணிடுறோம், திமுக தயவுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நீ சொல்றதுனால. ஆனால் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில நின்று போட்டிட்டாரு இல்ல, அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற சொல்லு. ஏண்டா அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறாரு. எனக்கு என்னவோ அடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக
மாணிக்கம் தாக்கூர் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன சொல்றான்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேண்டுமானால் விஜயுடன் கூட்டணி போடலாம், அகில இந்திய காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்றானுங்களாம். அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் விஜய விமர்சனம் பண்ணுகின்ற போது விஜய் இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னது இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்பதான் வந்திருக்காரு, பக்குவம் இல்லாதவரா இருக்கிறாரு, நிறைய விஷயத்தை கத்துக்குவாரு, அனுபவம் இல்லாத காரணத்தினால அவர் என்ன வேணாலும் அலப்பறை பண்ணட்டுமே, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிஎம் அந்த ஆளு கேவலப்படுத்துறானா. அதனால அனுபவம் இல்லாத சிஎம் தமிழ்நாட்டுக்கு வாழ்த்ததுனால அவங்க கர்நாடகாவில் வந்து மேகதாது அணை கட்டி விடுவார்களாம். மேகதாது அணை என்பது எங்க தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாற்றுகின்ற திட்டம். காவிரி எங்களுக்கு சொந்தம். ஆனா அவன் கண்டபடி பேசிட்டு இருக்கான், வாயை திறந்து ஒரு பையன் பேச மாட்டானே. இந்த ஊடகத்தில் இருக்கான் பார், அவெல்லாம் நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஊடகத்தை வச்சு செய்யறாரு. எப்படின்னு கேட்டா, ஊடகத்தை வந்து விஜய் அவர்கள் மயிருன்னு கூட மதிக்கிறது கிடையாது. அவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க. எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க? அவர் குளிக்கிறாரு, அவர் சாப்பிட்றாரு, கார்ல ஏறிட்டாரு, உக்காந்துட்டாரு, நடக்கிறாரு அப்படின்னு பேசுறான். நாமெல்லாம் ஊடகத்தை மதித்து வாயா மக்கள் பிரச்சனை பேசலாம்னு சொல்லிட்டு போய் சந்தித்தா நம்முடைய விஷயங்களை எப்போதும் பெருசுபடுத்ததே கிடையாது. அதனால தான் டேய் நீ என்ன மதிக்கணும், என் செய்தியை போடணும் அப்படின்லாம் நான் கட்சியை தொடங்கலடா, அப்படி ஒரு அவசியம் இல்லடா. நீங்க என்ன பண்றீங்க, விஜய் பின்னாடி ஓடுவீங்க, நம்மளை புறக்கணிப்பீங்க. இது நவீன தீண்டாமைடா. அவன் உங்களை மயிருன்னு கூட மதிக்கலடா. டெல்லி போயிட்டு வந்தானே இல்லையா? டெல்லி போயிட்டு வருகின்ற போது நீங்களாம் கத்துறீங்களா இல்லையா? ஜெயலலிதா வந்தாலும் டெல்லியில பேட்டி கொடுப்பார்கள், கலைஞர் வந்தாலும் டெல்லியில பேட்டி கொடுப்பார்கள். ஐயா சிஎம் சார் பேட்டி கொடுங்கன்னு கத்துறீங்களா இல்லையா? கதறீங்களா இல்லையா? உங்களுக்கு மதிப்பளித்து அந்த ஆளு பேட்டி கொடுத்தானா? சேண்டா அவன் முன்னாடி ஓடுறீங்க, அவன் முன்னாடி ஓடுறீங்க, நம்மளை புறக்கணிக்கிறீங்க. இந்த நவீன தீண்டாமை தேவையில்லை, உங்களை இனிமே நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா, என்னை எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருங்கிறது என்னுடைய பேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தை நம்ம மயத்துக்கு தலையில் வச்சுட்டு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டியது என்ன மயத்துக்கு விற்க மாட்டா போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிர் அளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடிய மயிரை கொடுக்குறீங்கன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது. கவர்ச்சினால ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் சொன்னாராம். சரி, கவர்ச்சினால ஓட்டு போடல, உங்களுக்கு எதனால ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்லட்டும். ஏன்னா கவர்ச்சியை தாண்டி வேற என்ன நீ சாதனை பண்ணிருக்கிற? முட்டாள்தனமாக குழந்தை சொல்லிச்சு, குட்டி சொல்லிச்சு அப்படின்னு உனக்கு ஓட்டு போட்டாங்க. நீ என்னப்பா, நீ தென்னாப்பிரிக்காவில் மண்டேலா அவர்கள் 24 வருடம் சிறையில் இருந்தாரு. அந்த மாதிரி மக்களுக்காக சிறையில் இருந்து சாதனை செய்து நீ ஓட்டு வாங்கியிருக்கியா? முதலமைச்சர் ஆகியிருக்கியா? அதாவது கஷ்டம்னா உனக்கு என்னன்னு தெரியல, திரையிலிருந்து அப்படியே டைரக்டரா முதலமைச்சர் ஆயிட்ட. நீ வந்து கவர்ச்சி மூலம் ஓட்டு வாங்காம கஷ்டப்பட்ட ஓட்டு வாங்கின. சரி, என்ன கஷ்டப்பட்ட சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்புறம் இப்ப அமைச்சரவை கூட்டம் நடந்ததுல, அதுல 436 திட்டங்களை ஆய்வு செய்தார், ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல, அதையும் கலாய்த்தார். சரி, 436 திட்டங்கள் ஆய்வு செய்தார், ஆலோசனை வழங்கினார்னா சொல்றீங்க. ஆனால் எவ்வளவு மணி நேரம் அமைச்சரவை கூட்டம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 1.5 மணி நேரம் நடந்திருக்கு. ஒரு திட்டத்துக்கு 7 செகண்ட்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார், ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். இந்த மாதிரியான பாஸ்ட் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய எம்எல்ஏ யாருன்னு நம்ம விஜய்க்கே தெரியாதான். அதே மாதிரி ஓட்டு போட்ட மக்களுக்கும் எம்எல்ஏ யாருன்னு தெரியாதான். இப்படி ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு அதை வச்சு நீ முதலமைச்சர் ஆகிட்டு நீ அறுத்து தள்ளின மாதிரியே பேசுறியடா சாமி. தமிழ்நாட்டு மக்கள் மீது நீ இடைத்தேர்தலை திணித்ததை தவிர வேற என்ன சாதனை செஞ்ச சொல்லு பார்க்கலாம். 2 தொகுதியில போட்டிடுறியே, 1 ராஜினாமா பண்ணிட்ட. நீ 2 தொகுதியில போட்டிடுவதன் காரணமாக ஒரு தொகுதியில இன்னொருத்தனுடைய வாய்ப்பை நீ பறிச்சிருக்கிற. அது மட்டும் இல்ல, வெற்றி பெற்று விட்டால் ராஜினாமா,
அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் 20 கோடி செலவாகும். 20 கோடி நீ கொடுப்பியா? அந்த தொகுதி முழுவதும் தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லா பணிகளும் நிறுத்தி வைக்கணும். அப்போ தேவையில்லாத சங்கடங்கள் யாருக்கு? மொத்தத்துல நீயே ஜெயிச்சிருப்ப அப்படின்லாம் உனக்கு நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் மறந்துட்டு திருச்சியில போய் பேசுற மக்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமான இடங்களை வெற்றி வாய்ப்பு தந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுவே நேச்சுரல் டிசாஸ்டர், ஒட்டுமொத்தமாக இயற்கை பேரழிவு. எப்படி வெற்றி பெற்றேன்னு உனக்கும் தெரியல, ஓட்டு போட்ட மக்களுக்கும் தெரியல. இதுல கூடுதலான சீட்டு வேணுமா? இதுவே அதிர்ஷ்டம். அடுத்த முறை வெற்றி பெறுவியா? வெற்றி பெறவே மாட்ட. சரிதான். இந்த பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தியப்பா. அதாவது விஜய் அவர்களே, என்ன கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு நான் காரணம் இல்லைன்னு தானே சொன்னேன். நீ அங்க உன்னை பார்க்க வந்தான், செத்தான். நேரடியா அந்த சாவுக்கு நீ தான் காரணம். ஆனா ஒத்துக்க மாட்ட, சாரி கேட்க மாட்ட. சரி, திமுக காரன் தான் இந்த 41 பேரை சாவடிச்சுட்டு மேல பழி போட்டான்னு சொன்னல. காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது, அதோட உளவுத்துறை உங்ககிட்ட தானே இருக்குது. விசாரி, உண்மையா திமுக காரன் சாவடிச்சிருக்கானா, மேல பழி போட்டிருக்கான்னு மக்களுக்கு இப்ப சொல்லாமல்ல. இப்ப யாரு உன்னுடைய கைய கட்டி போட்டு வச்சிருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதை பொருளுக்கு வராரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் நம்ம விஜயை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சரியான பாதைக்கு வந்திருக்க. விஜய் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, அது எடுபடல சீமானுக்கு. ஆனா இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க, இப்ப விமர்சனம் பண்றாரு. கண்டிப்பா இப்போ நல்லாவே எடுபடும், எந்தவித சந்தேகமும் கிடையாது. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் போதை பொருள் எங்க பார்த்தாலும் இருக்குதான். இது திமுக ஆட்சியிலிருந்து தொடருதான். அதை இவங்களால ஒழிக்க முடியாதான். அட பாவீங்களா, ஏன் ஒழிக்க முடியாதுன்னு பார்க்கும்போது, எவன் போதை பொருள் விற்கிறான்னு காவல்துறைக்கு தெரியலையா, இந்த தமிழக அரசாங்கத்துக்கு தெரியலையா. அதாவது ஏழை எளியோர் கொத்தனார் வேலை செய்யறவன் எல்லாருக்கும் எங்க போதை பொருள் கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. அங்க போய் வாங்கி குடிக்கிறான், அதோட வாங்கி ஸ்மோக் பண்றான். அவனுக்கெல்லாம் போதை பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது. ஆனா உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியல. அதனால போதை பொருளை கட்டுப்படுத்த முடியல. திமுக ஆட்சி கட்டுப்படுத்தி இருந்தா நாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்போம் அப்படின்னு நீ சொல்ற. அதாவது சொல்றது ஏதாவது லாஜிக்கா இருக்கா பாருங்களேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு போதை பொருள் கூட தமிழகத்தில் இருக்காதுன்னு சொன்னேன் இல்ல. அன்னைக்கு போதை பொருள் இருக்குது, எவன் விற்கிறான்றது எனக்கு தெரியும்னு சொன்னேன்ல. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறைக்கே தெரியலன்னு சொல்லிட்டு கதறைய உன்னெல்லாம் எப்படியா நம்புறது? மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த மின்வெட்டு பிரச்சனை எல்லாவற்றையும் பேசுறாரு. அந்த பிரச்சனையெல்லாம் இவர் கவனம் செலுத்துறாரோ இல்லையோ, அதிமுகவில் இசைக்கு சுப்பையான்னு ஒருத்தன் வெற்றி பெற்ற 12 நாள்ல பதவி ராஜினாமா பண்ணிட்டு தவையக்கால போய் இணையறானாம். நான் மக்களுக்காக தான் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றேன் அப்படின்னு இசைக்கு சுப்பையா அவர்கள் சொல்றாங்களாம். ஏண்டா போறேன்னு கேட்டா, ஆளுங்கட்சியுடன் இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தா தான் சட்டமன்ற உறுப்பினருக்கான நிதி ஒதுக்குவாரு, அப்பதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா? அப்போ எதிர்கட்சியெல்லாம் தேவையே இல்லையா? அப்ப எல்லா எதிர்கட்சியும் ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜயுடன் சேர்ந்துருவோமா? என்னையா ஜனநாயகம் பத்தி பேசுறீங்க? இந்த இசைக்கு சுப்பையா என்ன காந்திக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல இன்னொரு காந்தியா? பல தொழில் நடத்தினா அந்த தொழிலுக்கு தடையா விஜய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவில் வெற்றி பெற்றவர் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் இணைகிறான். ஆனா என்னென்ன கதை விடுறான் பாரு. கச்சத்தீவுக்கு வருகின்றார். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு பிரச்சனை தலை தூர்க்கின்ற பொழுதும் பிரச்சாரத்தின் போதும் மோடி அவர்களே மீனவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கின்றாராம் ஸ்டாலின். இப்படி வேண்டுகோள் வைப்பதனால கச்சத்தீவை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விஜய் பேசினாராம். இன்னைக்கு அதே தான் விஜய் அவர்களும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் மீனவர் பிரச்சனைக்கும் கடிதம் தான் எழுதுறாராம். அன்னைக்கு கடிதம் மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு இவர் தான் கடிதம் எழுதுகின்றாராம். நீ என்னையா திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர்களுக்கு ஏதாவது தெரியுதா? கச்சத்தீவை பற்றி உங்க ஆளு பிரச்சாரத்தின் போது பெருமையா பேசியிருக்காரியா? நான் அந்த அளவுக்கு பண்ணிடுவேன் கிழிச்சிடுவேன்லாம் சொல்லியிருக்காரியா? அதனால கச்சத்தீவை பற்றி ஏதாவது இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்குதா அப்படின்னு கேட்டா கச்சத்தீவை பற்றி இப்ப பேச வேணாம், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சில பேர் ஓடுறான். இன்னொருத்தன் வால்வோ பேருந்து இருக்குல்ல,
அந்த கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனி பஸ்ஸை வாங்கி தமிழக அரசாங்கம் ஓட்டுது. ஏன் அந்த பேருந்தே பார்க்க முடியலையே அப்படின்னு கிளாம்பாக்கத்தில் போய் பயணிகள் கேட்டா வால்வோ பேருந்தா அந்த கம்பெனி கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்களாம். வால்வோ கம்பெனி கிட்ட பேருந்தை வாங்கி தமிழ்நாடு அரசாங்கமானது அது ஏசி பஸ்ஸாக அல்ட்ரா டீலக்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பேருந்துல நாங்க போறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். எங்கேயான்னு கேட்டா உங்க அமைச்சருக்கு வால்வோ பேருந்துனா என்னன்னு தெரியல, தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கான்னு தெரியல, கேட்டா நீ நல்லா சாப்பிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். பல அமைச்சர்கள் ரீல்ஸ் மட்டுமே போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து அப்படியே வந்து ஆந்திராவுக்கு போகுது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கிழிச்சு எடுக்கிறாரு. மொத்தத்துல விஜய்க்கும் தகுதி இல்லை, அதிர்ஷ்டத்துல வெற்றி பெற்றிருக்கின்றார், அமைச்சர்களுக்கும் தகுதி இல்லை, இன்னைக்கு நிர்வாகம் பற்றி சுத்தமா அவனுக்கு தெரியல. அதனால இவங்க ஒட்டுமொத்த பேரும் தற்குறிகள் தான், அடுத்த தேர்தல் இவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடந்ததில் இருந்து கோட்டு போடுற வரைக்கும் கலாய்த்தெடுத்திருக்கின்றார். சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய ஒருமையிலே பேசியிருக்கின்றார். அதுலயும் கவர்ச்சி மூலம் நீ வெற்றி பெறவில்லை என்றால் நீ எதன் மூலம் வெற்றி பெற்றாய், சிஎம் ஒரே ஒரு காரணத்தை சொல்லு, இதனால தான் நான் வெற்றி பெற்றேன் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லு அப்படின்னு கிழிச்சிட்டாரு. ஸோ அவருடைய ஆவேசமான பேட்டியும் நான் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துருக்கேன் நீங்க. அதாவது இத்தனை நாளும் காங்கிரஸ் கட்சிக்கான வச்சு செய்யணும் என்று திமுக நினைச்சது, அதுக்கு சீமான் செஞ்சு விட்டாரு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து எந்த அளவுக்கு சுயநலத்துடன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயே தவேக்கால் இணைறாங்க தெரியுமா. அந்த உத்தம புத்திரர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி பொது தளத்திலும் சரி அவங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த தூய சக்தியா இருக்கக்கூடிய விஜய விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா சீமான் எல்லாவற்றையும் நேற்று முடிச்சு விட்டுட்டாரு. ஸோ ரெண்டு பேரையும் ஒரு சேர அடிச்சதன் காரணமாக எடப்பாடி குஷியில, ஸ்டாலின் குதூகலத்துல, அதோட ஆளுங்கட்சி அடிப்பதனால நம்ம சீமானுடைய செல்வாக்கும் உயரும். ஏன்னா ஆளுங்கட்சி தான் தப்பணும், அந்த தவறுகளை சுட்டி காட்டுறோம், அதன் மூலமாக வந்து தவறுகள் நிவர்த்தி பண்ணலாம். நிவர்த்தி பண்ணலாம் மீண்டும் விமர்சனம் வைக்கலாம். சீமானை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற அதே தருணத்துல பல பேர் இந்த தவேக ஆட்சி வந்த பிறகு பல பிரச்சனைக்கு ஆட்பட்டு இருக்கின்றார்களாம். அப்ப சீமானை கூப்பிடுறாங்களாம், டேய் நான் வந்து ஓட்டு போடுங்கடான்னு சொன்னா ஓட்டு போடல, இப்போ பிரச்சனைக்கு மட்டும் கூப்பிடுறீங்க, நான் கோச்சிக்கிட்டேன்டா, இனிமே வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறார். 6 மாத காலம் அமைதி காக்கின்றேன், அதற்கு பிறகு இருக்குடா உங்களுக்கு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்கின்றார். சரி பார்க்கலாம் 6 மாதத்துக்கு பிறகு சீமான் எந்த அளவுக்கு இந்த தவே காட்சியை தூக்கி போட்டு மிதிக்க போறாருன்ட்டு. நன்றி நண்பர்களே.